பழனி முருகனை நாடி வந்த நயினார் நாகேந்திரன். மேல தாளங்கள் முழங்க திருவிழா போல் நடந்த சுவாமி தரிசனம். நயினார் நாகேந்திரனையும் எச் ராஜாவையும் கௌரவப்படுத்திய கோவில் நிர்வாகம். பழனி முருகன் கோவில்ல பாஜகவுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாஜகவுடைய மூத்த தலைவரான எச் ராஜா அவர்களும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. முருகனை பக்தியோடு வழிபட்ட நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எச் ராஜா அவர்களுக்கும் கோவில் நிர்வாகம் கௌரவம் படுத்தியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் என்பது தபால்காரர் தான் முதல்வர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம். மாநில அரசுகள் தான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது. அதை தபால்காரன் சொல்லி அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது முதலமைச்சருக்கு அழகல்ல. வேற பாஜக கூட்டணியில மேலும் நாம் தமிழர் நல்லா இருக்கு. அவர் நான் வருவதற்கு வாய்ப்பு. சரி, அது அதனுடைய விருப்பம். அதாவது இன்னும் தேர்தலுக்கு ஒரு கிட்டத்தட்ட இன்னும் சரியா ஒரு வருஷம் இருக்கு. அதுல கடைசி 2 மாசம் தேர்தலுக்கே போயிடும். அதுக்கப்புறம் நாள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இந்த எல்லா 7 கோட்டை வாரியா போயிட்டு இருக்கேன். இன்னையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாவட்ட வாரியா எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் சந்திச்சு எல்லா அணிப்பிரிவு நிர்வாகிகளையும் சந்திச்சு பேசி என்ன பண்ண என்னுடைய முதல் நோக்கம் எல்லா பூத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.